மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து மாடல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மாடல்ஸ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது. ஃப்ரம் லாட்டின்லேருந்து அதற்குரிய மீனிங் என்னென்னா மாடுலிட்டி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மாடல்ஸ் அப்படின்னா மூடு வேர்டு. மூடு அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு மூடுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து மூட் வேர்டு அல்லது மூட் வேர்ட். ஒவ்வொரு மேனரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தகுந்தாப்புல பயன்படுத்தக்கூடிய வெர்புக்கு பேர் தான் வந்து மாடல் வெர்ப் அல்லது அதை வந்து மாடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி மாடல் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, MODALS மாடல். பார்க்கலாங்களா? சரி, இந்த மாடல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டென்ஸுக்குரிய ஃபார்முலா கொடுத்துருக்குறீங்க, ஞாபகம் இருக்குதா? அதில் பாருங்கள், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் அந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். அடுத்து பெர்ஃபெக்டில் பயன்படுத்தினா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் வெர்பு 3 பயன்படுத்திருக்கிறேன். இப்போ மாடல்ஸ்னால் வேறு வெர்புக்கு மாடல் வெர்புனால் வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஆம் இஸ் ஆர் அப்படிங்கிறது என்னது, இந்த ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிறது என்னது, அதை எங்கே பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கறது மட்டும்தான், அவ்வளோதான்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வெர்பு 1 பயன்படுத்தியிருப்போம். வில், அந்த வில் அப்படிங்கிறது ஒரு விதமான வெர்பு தான், புரியுதுங்களா? அதெல்லாம் எங்கெங்கே பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியதான் நம்ம மாடல் வெர்ப், புரியுதுங்களா? போலாம் வாங்க. இப்போ நம்ம பார்த்த ஆம், இஸ், வாஸ், வேர், வில் இதுவும் வெர்பு தான். எப்படி கோ, வெண்ட், கான், கோயிங், டு கோ அதெல்லாம் அந்த வெர்பு ஃபார்ம் இருக்குதோ அதே மாதிரி கோ எப்படி வெர்போ, ஒர்க் எப்படி வெர்போ, ஸ்லீப் அப்படிங்கிறது வெர்போ, அதே மாதிரி இதுவும் வெர்பு தான். பி வெர்பு. பி வெர்பு என்னது? ஆம். அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வாஸ் அல்லது வேர். பீன், பீயிங், டு பி. ஹேவ் எடுத்துக்கிட்டோம்னா ஹேவ் அல்லது ஹேஸ். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் நம்ம வந்து ஹேஸ் பயன்படுத்துவோம், சரிங்களா? பாஸ்ட் ஃபார்ம் ஹேடு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஹேடு, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஹேவிங், இன்ஃபினிட்டிவ் டு ஹேவ். இதே மாதிரி வில், வுட் அதுக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கிடையாது, புரியுதுங்களா? இது மாதிரி டூ, டிட், டன் இது எல்லாத்துக்கும் இது எல்லாமே வெர்பு தான். ஆனால் இதெல்லாம் வந்து ஆக்ஸிலரி வெர்புன்னு சொல்லுவாங்க. என்னடா ஆக்ஸிலரி அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஹெல்பிங். இப்போ பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி லாட்டினில் வந்து பிஷப், ஆக்ஸிலரி பிஷப்னா அந்த பிஷப்புக்கு துணையாக இருக்கிறவங்க. கமிஷனர், டெப்டி கமிஷனர் சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஆக்ஸிலரி அதாவது ஹெல்பிங் ஒர்க். இப்போ ஐ ஒர்க், ஐ ஆம் ஒர்க்கிங். ஐ ஆம் அப்படிங்கிறது தனியாக நிற்காது, ஒர்க்கிங் அப்படிங்கிறதோட அந்த வெர்போடு சேர்ந்து வர்றதுனால அதுக்கு பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுனால அதுக்கு பேர் வந்து ஆக்ஸிலரி வெர்ப். மெயின் வெர்புக்கு உதவி செய்கிறதுனால அதுக்கு பேர் வந்து ஆக்ஸிலரி வெர்ப். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஆக்ஸிலரி வெர்ப்னா துணை வெர்ப். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கவனிங்க. In the same way, there are some other auxiliary verbs which can be used according to the mood, modality, situation, manner. இதுக்கு தகுந்தாப்பில் பயன்படுத்தக்கூடிய ஆக்ஸிலரி வெர்புக்கு பேர் தான், அதாவது ஆம், இஸ், ஆர், வில் இது மட்டும் இல்லாமல் இதை அல்லாமல் ஒரு சில ஆக்ஸிலரி வெர்ப்ஸ் இருக்குது. அவங்களுக்கு பேர் தான் வந்து மாடல் சொல்லுவோம் அல்லது மாடல் வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், மாடல் வேறு, மாடல் வேறு. MODAL வேறு, MODEL வேறு. சரி, ரைட். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாகவே பார்த்துடலாம். த வேர்ப்ஸ் ஆம், பி வெர்ப் என்னது? ஆம், இஸ், ஆர் இதெல்லாம் வாஸ், வேர் எட்ஸெட்ரா இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி ஹேவ் அண்ட் டூ இதெல்லாம் வென் யூஸ்ட் வித் ஆர்டினரி வேர்ப்ஸ் டு மேக் டென்சஸ். இதெல்லாம் எதுக்கு பயன்படுதுன்னா டென்ஸுக்கு. இந்த ஐ ஆம் கோயிங், ஷி வாஸ் கோயிங் இந்த மாதிரி டென்ஸு, சரியான டென்ஸு பயன்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்ததுக்கு பேசிவ் ஃபார்மில் ஐ ஆம் ஹெல்ப்ட், இந்த பென் வாஸ் ஸ்டோலன் அந்த மாதிரி வாஸ் பேசிவ் ஃபார்மில் பயன்படுத்துறதுக்கு. அடுத்து கொஸ்டினில் பயன்படுத்துறதுக்கு டிட் யூ கோ தேர், இங்கே டிட் பயன்படுத்துகிறோம், புரியுதுங்களா? அதே மாதிரி வாஸ் ஹி தேர் இந்த மாதிரி கொஸ்டின் டேக்கில் பயன்படுத்துறதுக்காக
இதெல்லாம் வந்து இந்த ஆக்சிலரி பயன்படுத்துகிறோம். அதனால இதுக்கு பேர் வந்து ஆக்சிலரி, அதான் ஹெல்பிங் வெர்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதெல்லாம் ஓகே. அடுத்து வரக்கூடிய வெர்ப்ஸ், இந்த மாதிரி வெர்ப்ஸ் என்னது அப்படின்னா, த வெர்ப்ஸ் கேன், குட், மே, மைட், வில், வுட், ஷால், ஷுட், மஸ்ட் அண்ட் ஆட் ஆர் கால்டு மாடல் வெர்ப்ஸ் அல்லது மாடல்ஸ்னு சொல்லலாம். They are used before ordinary verbs and express the meaning such as. இங்கெல்லாம் எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, பெர்மிஷன் கேட்கறதுக்கு, பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்கு, சர்டனிட்டியை சொல்கிறதுக்கு, அல்லது கட்டாயத்தை, நெசசிட்டி, ஆப்ளிகேஷனை சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுது. த நீட் அண்ட் டேர் அப்படிங்கிறது மெயின் வெர்பாக இருந்தாலும் அவங்களும் ஒரு சில நேரத்தில் வந்து ஆக்சிலரி வெர்பாக பயன்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? மாடல்ஸ் ஆர் ஆஃபன் இன்க்ளூடட் இன் த குரூப் ஆஃப் ஆக்சிலரி. ஆக்சிலரி மாடலும் ஒன்று தான், அதனால தான் அதுக்கு பேரே வந்து மாடல் ஆக்சிலரிஸ். த மாடல்ஸ் கேன், குட், மே, மைட், ஷால், ஷுட், வில், வுட், மஸ்ட் அண்ட் ஆட் இதெல்லாம் வந்து டிஃபெக்டிவ் வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வெர்பு தான். இப்போ கேனுக்கு பாஸ்ட் டென்ஸ் இருக்கா, குட், மேக்கு பாஸ்ட் டென்ஸ் இருக்கா, மைட், எல்லாத்துக்குமே பாஸ்ட் டென்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆனால் ஜென்ரலாக ஒரு வெர்பு தேர்ட் பர்சன் சிங்குலரில் பயன்படுத்தும் பொழுது எஸ் சேர்ப்பேன் இல்லைங்களா, அது இதை வந்து சேர்க்க மாட்டோம். இப்போ ஷீ கேன் கோ தான் சொல்ல முடியும், ஷீ கேன்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இதுக்கு வந்து இடி ஃபார்ம் கிடையாது. கேன்னு சொல்ல முடியாது. குட், மேடுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு வந்து பாஸ்ட் ஃபார்ம். இதுக்கு அதனால இதுக்கு பேர் வந்து டிஃபெக்டிவ் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதுங்களா? குட். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ஆக்சிலரி வெர்ப் எந்தெந்த இடத்துல பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். புரியுதுங்களா? இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா பி வெர்ப், ஃபஸ்ட்டு வந்து பி வெர்ப் பார்த்துக்குவோம். இந்த ஆக்சிலரி பி இஸ் யூஸ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ இஸ் ஒர்க்கிங், ஐ வாஸ் ரைட்டிங், இதெல்லாம் பி வெர்ப் பயன்படுத்தலாம். ஒன்று. ரெண்டாவது எங்கே பயன்படுத்தலாம்? இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பேசிவ் ஃபார்ம். த கேட் வாஸ் ஓப்பன்ட். இங்கே வந்து பேசிவ் ஃபார்மை பயன்படுத்துறதுக்கு இந்த பி வெர்ப் பயன்படுது. ஒன்று. ரெண்டாவது, பி ஃபாலோட் பை தி இன்ஃபினிட்டிவ் இஸ் யூஸ் டு இண்டிகேட் அ பிளான் இப்போ அண்ட் அரேஞ்ச்மெண்ட் அல்லது அக்ரிமெண்ட், இதுக்கெல்லாம் பயன்படுது. அதான் எதுக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கேன், ஐ ஆம் டு see him tomorrow அப்படின்னா, அல்லது வி ஆர் டு பி மேரிட் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா, நாங்கள் கட்டாயம் பிளான் பண்ணிக்க நாங்கள் அடுத்த மாதம் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஐ ஆம் டு see him tomorrow அப்படிங்கிறது வந்து கட்டாயம் நான் வந்து இவங்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், நாளைக்கு அவங்க பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து இன்னொரு இதில் என்ன பயன்படுத்தலாமா, கமாண்டு. சரிங்களா? கமாண்டுக்கும் ஆம்க்கு அப்புறம் பி வெர்புக்கு அப்புறம் டு பயன்படுத்துனா கமாண்டுக்கு பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு, யூ ஆர் டு ரைட் யுவர் நேம் அட் தி டாப் ஆஃப் தி ஈச் ஷீட் ஆஃப் தி பேப்பர். யூ ஆர் டு பார்த்துக்கோங்க. அடுத்து, மதர் சேஸ் யூ ஆர் டு கோ டு மார்க்கெட் வாட் ஒன்ஸ், நீ போக வேண்டும் அப்படிங்கிற இடத்துலையும் இது வந்து பி வெர்புக்கு அடுத்து டு வந்தால் அப்படி பயன்படுத்தலாம். அது ஒன்று. இன்னொன்று, பி இஸ் யூஸ் இன் தி பாஸ்ட் டென்ஸ் வித் எ பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் டு இண்டிகேட் அன் அரேஞ்ச்மெண்ட் தட் வாஸ் மேட் பட் நாட் கேரிட் அவுட். ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம், ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியல அப்படிங்கிற சமயத்தில், தே வேர் டு ஹேவ் பீன் மேரிட் லாஸ்ட் மந்த் பட் had to postpone the marriage until June. have been married அந்த மாதிரி சமயத்தில், அதாவது அந்த இந்த மாதிரி they were to have been அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்கலாம், கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும் ஆனால் பண்ணல, அந்த மாதிரி சமயத்தில் சொல்லும் பொழுது பி வெர்பை பயன்படுத்தலாம். ரைட். இந்த டூ எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்? டூ வந்து ஆக்சிலரி தான், மெயின் வெர்பாகவும் இருக்கலாம், ஆனால் இது வந்து மேக்ஸிமம் ஆக்சிலரியாகவும் பயன்படும். இப்போ கொஸ்டினில் பயன்படுத்தும் போது டூ யூ ஹேவ் இல்லை, இது அதெல்லாம் பார்க்கலாம் எப்படின்னு. தி ஆக்சிலரி டூ இஸ் யூஸ் டு ஃபார்ம் த நெகட்டிவ் அண்ட் இன்டராக்டிவ் ஆஃப் தி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் தி ஆர்டினரி வெர்ப். இப்போ உதாரணத்துக்கு, ஹீ டசன்ட் ஒர்க், ஹீ டிடன்ட் ஒர்க், டஸ் ஹி ஒர்க், டிட் ஹி ஒர்க், அந்த டிட்டெல்லாம் இருக்குங்க, இதெல்லாம் வந்து ஆக்சிலரி. புரியுதுங்களா? ஆக்சிலரியாக டூ வந்து பயன்பாடு இருக்குது. அடுத்து வந்து டு அவாய்ட் ரெப்படிஷன் ஆஃப் அ ப்ரீவியஸ் ஆர்டினரி வெர்ப். இப்போ உதாரணத்துக்கு யாராவது கேட்குறான்னு வச்சுங்களேன், டு யூ நோ ஹிம், நீ ஆன்சர் பண்ணுற எஸ் ஐ டூ.
ஐ நோ ஹிம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெப்படீஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக டூ பயன்படுத்தலாம். அப்புறமேட்டுக்கு டூ எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, டூ இஸ் ஆல்சோ யூஸ் டு எம்பசைஸ் தி அஃபர்மேட்டிவ் நேச்சர் ஆஃப் அ ஸ்டேட்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு எம்பசைஸ் பண்ணுறதுக்காக யூ டூ லுக் பேல், ஐ டோல் ஹிம் நாட் டு கோ பட் ஹி டிட் கோ அப்படிங்க மாதிரி எம்பசிஸை பயன்படுத்துறதுக்காக நீ கட்டாயம் செஞ்சாகணும் அப்படிங்கிற யூ டூ லுக் கட்டாயம் அப்படி தான் தெரியுற அப்படிங்கிற சமயத்தில் டூ பயன்படுத்தலாம். இன்னொரு சமயத்தில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இன் தி இம்பெரட்டிவ் டூ மேக்ஸ் அ ரிக்வஸ்ட் ஆர் இன்விடேஷன், ப்ளீஸ் டூ கம், யூ டூ கம், யூ டூ பி குவைட் அந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுற சமயத்தில் யூ டூ கம், இட்ஸ் கோயிங் டு பி சச் அ ஃபன் அப்படி எம்பசைஸ் பண்ணுற இடத்துல டூ பயன்படுத்தலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஆக்சிலரி ஹேவ் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம் இல்லைங்களா? இப்போ ஹி ஹேஸ் ஒர்க், ஐ ஹாவ் ஒர்க்ட் அந்த மாதிரி பெர்ஃபெக்ட் டென்ஸை உருவாக்குவதற்காக ஹேவ் பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஹேவ் டு இஸ் யூஸ் வித் த இன்ஃபினிட்டிவ் டு இண்டிகேட் ஆப்ளிகேஷன். ஹேவோடு சேர்த்து ஒரு இன்ஃபினிட்டிவ் ஒரு டூ அப்படி இதில் வந்துச்சுன்னா கட்டாயம் நான் செய்யணும், கட்டாயம் போகணும் அப்படி ஆப்ளிகேஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு ஐ ஹாவ் டு பி தேர் பை 5 o'clock, நான் 5 மணிக்குள்ளே அங்கே இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற சமயத்தில் ஹாவ் ப்ளஸ் டூவோட பயன்படுத்தினா அந்த மீனிங். அடுத்து இந்த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹேட் டு இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் ஆப்ளிகேஷன் இன் த பாஸ்ட் ஃபார்ம். எப்படி ஹாவ் டு இருக்குதோ அதற்குடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது? ஹேட் டு. இப்போ அதே ஹி ஹேட் டு பி தேர் பை 5 o'clock பாஸ்ட் ஃபார்மில் பயன்படுத்தலாம். இன் நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் ஹாவ் டு அண்ட் ஹேட் டு ஆர் யூஸ்ட் வித் டூ, டஸ், டிட் as they have to go, they don't have to go. நெகட்டிவ் டென்ஸில் பயன்படுத்தும் பொழுது do they have to go, he has to go, he doesn't have to go அந்த மாதிரி பயன்படுத்தலாம். does he have to go, he had to go, he did have to go மீனிங் வந்து அதான். did he have to go இந்த மாதிரி இதெல்லாம் ஹேவ் பயன்படுத்தலாம். புரியுதுங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், இதுவரைக்கும் பார்த்த ஆக்சிலரி மேக்ஸிமம் நம்ம புக்கில் கொடுக்கப்படாதது. ஆனால் இனிமேல் கொடுக்கப்படக்கூடிய ஆக்சிலரிஸ் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எக்ஸாமில் வரக்கூடிய விஷயங்கள். இப்போ கேன் அண்ட் மே எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறது ரெண்டாக பார்க்கலாம். கேன் யூஸ்வலி எக்ஸ்பிரஸஸ் எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி. எபிலிட்டினா உங்களுக்கு தெரியும், அதாவது முடியும், ஒரு கெப்பாசிட்டி, அவரோட கெப்பாசிட்டியை சொல்கிறதுக்காக கேன் பயன்படுத்த முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஐ கேன் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர், என்னால் முடியும். ஹீ கேன் ஒர்க் இன் திஸ் சம், ஹீ கேன் ஒர்க் திஸ் சம், இந்த கணக்கு அவனால் செய்ய முடியும். கேன் யூ லிஃப்ட் திஸ் பாக்ஸ், உன்னால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு முடியுமா அப்படிங்கிற கான்செப்டில் சொல்கிறதுக்கோசரம் கேன் பயன்படுத்தலாம். அடுத்து எதுக்கு பயன்படுத்தலாம்னா, கேன் அண்ட் மே ஆர் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பெர்மிஷனுக்காக பயன்படுத்தலாம். இதில் வந்து மே வந்து ரொம்ப ஃபார்மல், கேனோட மே ஃபார்மல். இப்போ பெர்மிஷன் எதுக்கு கேட்கலாம்? மே ஐ பாரோ யுவர் அம்ப்ரல்லா அப்படின்னு சொல்லலாம், அல்லது கேன் ஐ பாரோ யுவர் அம்ப்ரல்லாவும் சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லலாம், யூ மே கோ நவ் அப்படி ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனால் மே பயன்படுத்தினா இஸ் ரொம்ப அதாவது கேனை விட இது கொஞ்சம் ஃபார்மலானது அப்படி ஒன்று. ரெண்டாவது, மே இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி இன் அஃபர்மேட்டிவ் சென்டென்சஸ். அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸை காட்டலாம். மே வந்து ரொம்ப பாசிட்டிவாக பயன்படுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு இட் மே ரெயின் டுமாரோ, ஹீ மே பி அட் ஹோம். ரொம்ப பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்கு மே பயன்படுத்தலாம். கேன் எதுக்கு பயன்படுத்தலாம்னா, யூஸிங் தி கரஸ்பாண்டிங் இன்டராக்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ். சரிங்களா? இப்போ கேன் திஸ் பி ட்ரூ, இட் கேனாட் பி ட்ரூ. இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸு அல்லது கொஸ்டின் சென்டென்ஸுக்காக பயன்படுத்தலாம். எது வந்து கேன் அப்படிங்கிறது பயன்படுத்தலாம். கம்பேர் இட் கேனாட் பி ட்ரூ வித் இட் மே நாட் பி ட்ரூ. இட் கேனாட் பி ட்ரூ அப்படிங்கிறது என்னது? ஆல்மோஸ்ட் வாய்ப்பே கிடையாது, இம்பாசிபிலிட்டியை கொடுக்குது. அதே மாதிரி இட் மே நாட் பி ட்ரூ அப்படின்னா அதுவும் வந்து இம்ப்ராபபிலிட்டி, அதான் அதற்கான வாய்ப்பே கிடையாது, முடியவே முடியாது அப்படிங்கிறது வேற, இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது வேற, இருக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படிங்கிறது வேற. ஸோ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது லெஸ் தேன்,
இம்பாசிபிலிட்டி அப்படிங்கிறது நோ சான்ஸ் அட் ஆல். இப்போல்லாம் இன் வெரி ஃபார்மல் இங்கிலீஷ் மே இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் அ விஷ். அடுத்து மே எதுக்கு பயன்படுத்துகிறோம்? மே யூ லிவ் ஹாப்பிலி அண்ட் லாங், மே சக்ஸஸ் அட்டெண்ட் யூ, மே காட் பிளெஸ் யூ, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த ஒரு நமக்குரிய விஷஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காகவும் மே பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? ஆல் ரைட், குட். அடுத்த ஆக்சிலரி குட் அண்ட் மைட் எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது கொஞ்சம் லென்த்தியாக வரும், பார்க்கலாம். குட் அண்ட் மைட் ஆர் யூஸ்ட் அஸ் தி பாஸ்ட் ஈக்குவலன்ஸ். உங்களுக்கு தெரியும், கேன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், குட்னா பாஸ்ட் டென்ஸ், மே ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் இப்போ உதாரணத்துக்கு ஐ குட் ஸ்விம் அக்ராஸ் த ரிவர் வென் ஐ வாஸ் யங், எபிலிட்டியை ஒரு முடிந்த தன்மையை முடியும் கெப்பாசிட்டியை குறிக்கிறது. He said I might go out, I might or I could go அப்படின்னா பெர்மிஷன் குறிக்கிறது. கேனும் சரி மைட்டும் சரி எனக்குரிய ஒரே மாதிரி தான் வரும். பெர்மிஷனுக்காக அதை பயன்படுத்தலாம். ஐ தாட் ஹி மைட் பி அட் ஹோம், பாசிபிலிட்டியை சொல்வதற்காக மைட்டு பயன்படுத்தலாம். ஷி ஒண்டர்ட் வெதர் இட் குட் பி ட்ரூ, அதுவும் பாசிபிலிட்டி தான். அதாவது பாசிபிலிட்டியை சொல்கிறதுக்காக மைட்டும் குட்டும் கட்டாயம் பயன்படுத்தலாம். அடுத்து என்ன சொல்லாங்கன்னா, could as in the first example expresses only ability to do an act but not the performance of act. இப்போ உதாரணத்துக்கு ஐ குட் ஸ்விம் அப்படின்னா என்னால் முடியும், ஆனால் அது ஸ்விம் பண்ணியா இல்லை. we should use was அல்லது were able for the ability of action. ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்விம் பண்ணிட்டீங்க, அப்போ என்ன சொல்லலாம்னா when the boat was upset we were able to swim டு த பேங்க் அப்படி, அதாவது ரிவர் கரைக்கு வர முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லாமே ஒழிய வி குட் ஸ்விம் டு த பேங்க் அப்படி சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அங்கேயும் அதாவது ஐ ஆம் ஏபிள், வேர் ஏபிள், இதுக்கும் குட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹவவர் ஐதர் குட் ஆர் வாஸ் வேர் ஏபிள் டு மேபி யூஸ்ட். ஐ குடின்ட் அல்லது ஐ வாஸ்ன்ட் ஏபிள் டு. இப்போ உதாரணத்துக்கு நெகட்டிவ் சென்ஸில் பயன்படுத்தும்போது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஐ வாஸ் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம்னு சொல்லலாம், ஐ குட் நாட் சால்வ் த ப்ராப்ளம், ரெண்டுமே ஒன்று தான். இதில் நெகட்டிவ் சென்ஸில். ஆனால் பாசிட்டிவ் சென்ஸில் ஐ ஆம் ஏபிள் டு டூ த ஒர்க் அப்படிங்கிறதுக்கும் ஐ குட் ஐ கேன் டூ திஸ் ஒர்க் அப்படிங்கிறதுக்கு ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இன் ப்ரெசன்ட் டைம் கான்டெக்ட் குட் அண்ட் மைட் ஆர் யூஸ்ட் அஸ் லெஸ் பாசிட்டிவ் வேர்ஷன்ஸ் ஆஃப் கேன் அண்ட் மே. இப்போ வந்து ரொம்ப குறைவாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது ஆஸ் ஐ குட் நாட் அட்டெண்ட் த பார்ட்டி அப்படின்னா லெஸ் சாரி ஐ குட் அட்டெண்ட் தி பார்ட்டி அப்படின்னா லெஸ் பாசிட்டிவ் ஆர் மோர் ஹெசிடன்ட் தட் ஐ கேன் அட்டெண்ட் தி பார்ட்டி. ஐ மைட் அப்படின்னா ரொம்ப பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. ஐ கேன் அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. இட் மைட் ரெயின் டுமாரோனா லெஸ் பாசிட்டிவ் தட் இட் மே ரெயின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி குட் மைட் அப்படிங்கிறது வந்து இப்போ குடி பாஸ் மீத சால்ட் அப்படியே பொலைட் ரிக்வஸ்ட்டுக்கு பயன்படுத்தலாம். மைட் இஸ் ஆல்சோ யூஸ் டு எக்ஸ்பிரஸ் டிகிரீஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆர் ரிப்ரோச், எந்த அதுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு யூ மைட் பே அ லிட்டில் மோர் அட்டென்ஷன் டு யுவர் அப்பியரன்ஸ், கட்டாயம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கோசரம் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். நோட் த யூஸ் ஆஃப் கேன், குட், மே அண்ட் மைட் with the perfect infinitive. இப்போ உதாரணத்துக்கு பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டியில் பயன்படுத்துறது பாருங்க. he is not there, where can he have gone, where can he have gone, எங்கே போயிருப்பான். முன்னுக்கு சொல்லியிருக்கான் கேன் அப்படிங்கிறத எதுக்கு பயன்படுத்தலாம், பாசிபிலிட்டிக்கு பயன்படுத்தலாம். ஆனால் இந்த இடத்துல கேன் அப்படிங்கிறது வந்து ஒரு கடுப்பில் எங்கடா போயிருப்பான் அப்படின்னு சொல்கிறது மாதிரி. வேர் கேன் he have gone, வேர் இஸ் இட் பாசிபிள் தட் ஹி ஹஸ் கான் அப்படிங்கிற அர்த்தத்தில். இங்கே வந்து கேன் அப்படிங்கிறது கடுப்பை சொல்கிறது. யூ குட் ஹேவ் அக்செப்டட் தி ஆஃபர், இங்கே வந்து என்னதுன்னா நீ அதை எதிர்பார்ப்ப. இங்கே வந்து குட் அப்படிங்கிறது வந்து பொலைட் ஃபார்ம் ஏற்கனவே பார்த்தோம். இங்கே வந்து யூ குட் ஹேவ் அக்செப்டட் தி ஆஃபர், நீ செஞ்சுருந்துருக்கலாம்ப்பா, ஒய் டிடன்ட் யூ அக்செப்ட் தி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் கொடுக்கறது. அடுத்து ஃபாத்திமா மே அல்லது மைட் ஹேவ் கான் வித் சரோஜா. ஃபாத்திமா வந்து சரோஜாவோட போயிருந்திருக்கணும் அப்படிங்கிற பாசிபிலி ஃபாத்திமா ஹேஸ் கான், போயிட்டாங்க அப்படிங்கிறது. ஒய் டிட் யூ டிரைவ் ஸோ கேர்லெஸ்லி,
யூ மைட் ஹவ் கான், அதாவது ஒரு வார்னிங்கை சொல்கிறது மாதிரி, யூ மைட் ஹவ் கான் ரன் இன் டு த லேம்ப் போஸ்ட், இட் இஸ் ஃபார்ச்சுனேட் தட் யூ டிட் நாட் ரன் இன் டு த லேம்ப் போஸ்ட். ஏன் அந்த மாதிரி ஓட்டுற, அந்த மாதிரி சமயத்தில் யூ மைட் ஹாவ் ரன், அந்த மாதிரி இப்போ திட்டுறதுக்கு கூட இந்த மைட்டும் பயன்படுத்தலாம். இப்போ ஷால் அண்ட் வில் எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஷால் இஸ் யூஸ் இன் தி ஃபர்ஸ்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சனா ஐ அண்ட் வி, ஃபர்ஸ்ட் பர்சன் அண்ட் வில் இன் ஆல் தி பர்சன்ஸ் டு எக்ஸ்பிரஸ் பியூர் ஃபியூச்சர். ஃபியூச்சர் டென்ஸை பயன்படுத்துறதுக்காக வில் பயன்படுத்தலாம். டுடே வி ஷால் ஆர் ஐ ஷால் கோ டு டெம்பிள் அப்படின்னா டுடே ஐ அல்லது வி ஷால் இஸ் லெஸ் காமன் தேன் வி வில். இப்போல்லாம் வந்து ஷாலு அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது, எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக வில்லே பயன்படுத்திடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து ஐ ஷால் பி 25 நெக்ஸ்ட் பர்த்டே சொல்லலாம், அல்லது ஐ வில் பி இந்த கட்டாயம் இப்போல்லாம் வந்து வில்லு தான் பயன்படுத்துகிறாங்க. வி வில் நீட் த மணி ஆன் தி 15, இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஃபார்மில் சொல்கிறதுக்காக. டுமாரோ வில் பி சண்டே, யூ வில் சி தட் ஐ ஆம் ரைட், யூ ஃபியூச்சர் டென்ஸில் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். மறுபடியும் சொல்கிறேன், இன் ப்ரெசன்ட் டே இங்கிலீஷ் ஹவவர் தேர் இஸ் அ க்ரோயிங் டெண்டன்சி டு யூஸ் வில் இன் ஆல் பர்சன்ஸ். இப்போல்லாம் ஐயிலேருந்து தே முடிக்க எல்லாத்துக்குமே வந்து வில்லே பயன்படுத்திடுறாங்க. குட். அடுத்து ஷால் இஸ் சம்டைம்ஸ் யூஸ் இன் தி செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் டு எக்ஸ்பிரஸ் அ கமாண்ட், ப்ராமிஸ் ஆர் அ த்ரெட். 3 விஷயத்துக்காக ஷால் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்லேயே பயன்படுத்துகிறாங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர்னா ஹீ ஷீ இட், செகண்ட் பர்சன்னா தெரியுமில யூ, இதுக்கும் பயன்படுத்தலாம். எப்போ எதுக்கு அப்படின்னா கமாண்டுக்கு, ப்ராமிஸுக்கு அல்லது த்ரெட்டுக்கு. உதாரணத்துக்கு பாருங்கள், ஹீ ஷால் நாட் என்டர் மை ஹவுஸ் அகெயின் அப்படி சொல்லி கமாண்டு சொல்கிறப்ப பயன்படுத்தலாம். அல்லது யூ ஷால் ஹாவ் அ ஹாலிடே டுமாரோ ப்ராமிஸ் பண்ணுறப்ப யூக்கு செகண்ட் பர்சனுக்கு அப்புறம் ஷால் பயன்படுத்தலாம். அல்லது த்ரெட்டு பயமுறுத்துகிற, யூ ஷால் பி பனிஷ்ட் ஃபார் திஸ் அப்படி சொல்லி பயன்படுத்தினா. கமாண்டு தௌ ஷால் நாட் சின் அப்படி 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வரும், அதுக்கு பயன்படுத்தலாம். நோட் தீஸ் யூசேஜ் ஆஃப் ஷால் ஆர் ஓல்டு ஃபேஷன் அண்ட் ஃபார்மல் அண்ட் ஜென்ரலி அவாய்டட் இன் தி மாடர்ன் இங்கிலீஷ். இப்போல்லாம் இதை வந்து யாருமே அதிகமாக பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, இப்போ கொஸ்டின்ஸ் வித் ஷால் ஐ அல்லது ஷால் வி ஆர் யூஸ் டு ஆஸ்க் த வில் ஆஃப் த பர்சன் அட்ரஸ்ட். அனதர் மீனிங் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஷால் ஐ ஓப்பன் த டோர் அப்படின்னு அவங்களுடைய மற்றவங்களுடைய பெர்மிஷன் கேட்கறதுக்காக பயன்படுத்தணும். டு யூ வாண்ட் மீ டு ஓப்பன் இட் அப்படிங்கிறதுக்காக. விச் பென் ஷால் ஐ பை அட்வைஸ் கேட்கறதுக்காக. வேர் ஷால் வி கோ சஜஷனுக்காக ஷால் பயன்படுத்தலாம். அடுத்து வில் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் வாலிஷன். வாலிஷன்னா என்னது, டிட்டர்மினேஷனை பயன்படுத்துகிற, அதாவது டிட்டர்மினா உறுதியாக சொல்கிறதுக்காக வில் பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐ வில் கேரி யுவர் புக்ஸ்னால் கட்டாயம் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு கேரி யுவர் புக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஐ வில் ட்ரை டு டூ பெட்டர் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா ஐ வில் ப்ராமிஸ் அப்படி சொல்லி அர்த்தம். ஐ ப்ராமிஸ் தட் ஐ வில் டூ இட் நெக்ஸ்ட் டைம் சொல்லி அர்த்தம். அல்லது ஐ வில் சக்சீட் அண்ட் டை இன் தி அட்டெம்ப்ட் அப்படின்னா கட்டாயம் நான் வந்து சக்சீட் பண்ணியே ஆவேன் அப்படி சொல்லி அர்த்தம். இல்லைன்னா செத்தே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த சென்டென்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே வில் வந்து சொல்லும்பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்லி ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹேபிட்டுக்கும் நம்ம வந்து வில் பயன்படுத்தலாம். அவனா ஹீ வில் ஆல்வேஸ் டாக் அபவுட் நத்திங் பட் ஃபில்ம், அந்த மாதிரி சமயத்தில் வில் தாராளமாக பயன்படுத்தலாம். ஷீ வில் சிட் ஃபார் ஹவர்ஸ் லிசனிங் டு தி வயர்லெஸ், எப்போ பார்த்தாலும் வயர்லெஸில் பேசிக்கிட்டே இருக்கிறா அப்படிங்கிறதுக்காகவும் அதாவது ஹேபிச்சுவலுக்காகவும் வில்லு பயன்படுத்தலாம். அடுத்து அசம்ப்ஷன் ஆர் ப்ராபபிலிட்டி, அதுக்காகவும் வில்லு பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு திஸ் வில் பி த புக் யூ வாண்ட், இதுதான் நீ புக், இந்த புக்கு தான் நீ விரும்புவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சமயத்தில் ப்ராபபிலிட்டி அசம்ப்ஷனில், அதாவது அசியூம் பண்ணுறது, கெஸ் பண்ணுறது, தேட் வில் பி தி போஸ்ட்மேன், ஐ திங்க் அவர் தான் அந்த போஸ்ட்மேன் இருப்பார்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ப்ராபபிலிட்டிக்காக பயன்படுத்தலாம். அடுத்து இன்னொரு விஷயம் வில்லு எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, இன்விடேஷனுக்காகவோ ரிக்வஸ்ட்காகவும் வில்லு பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு வில் யூ ஹாவ் எ டீ, என்னது ரிக்வஸ்ட்,
will you lend me your scooter அப்படிங்கிறதுக்காக பண்ணலாம். will you come please அப்படிங்கிற மாதிரி இன்விடேஷனுக்கும் பயன்படுத்தலாம். எது will. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஷுட்டு வுட்டு எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக ஷாலுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் ஷுட்டு, வில்லுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் வந்து வுட்டு. அது மாதிரி பாஸ்ட் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஷால் அண்ட் வில்லுக்காக பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு ஐ எக்ஸ்பெக்டட் தட் ஐ ஷுட் கெட் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது ஐ வுட் ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? ஹீ செட் ஹீ வுட் பி 25 நெக்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கிற ஷீ செட் ஷீ வுட் கேரி மை புக்ஸ். அந்த பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஷாலுக்கு வுட்டுக்கு பதிலாக பயன்படுத்தலாம். அல்லது முன்னுக்கே பார்த்தோம்னா பாஸ்ட் ஹேபிட்டுக்கு ஷீ வுட் ஆல்வேஸ் சிட் ஃபார் ஹவர்ஸ் லிசனிங் டு த வயர்லெஸ். பாஸ்ட் ஹேபிட்டுக்கு பயன்படுத்தலாம் இருந்தாலும் ஷுட்டு பயன்படுத்தலாம் அல்லது வுட்டு பயன்படுத்தலாம். அடுத்து ஷுட் இஸ் யூஸ்ட் இன் ஆல் பர்சன்ஸ். அதாவது ஐயிலேருந்து ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே முடிக்க எல்லாத்துக்கும் எதுக்கு பயன்படுத்தலாம்னா டு எக்ஸ்பிரஸ் டியூட்டி ஆர் ஆப்ளிகேஷன். டியூட்டிக்கு ஆப்ளிகேஷன். உதாரணத்துக்கு we should obey the laws, you should keep your promise, children should obey their parents. இந்த மாதிரி ஆப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஒன்று. ரெண்டாவது, in clauses of conditions should is used to express supposition that it may not be true. சப்போஸ் இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா இஃப் இட் ஷுட் ரெயின், ஒருவேளை அது மழை பெஞ்சதென்றால் அப்படிங்கிறதுக்கு பதிலாக சப்போஸ் இஃப் இட் ரெயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இஃப் இட் ஷுட் ரெயின் தே வில் நாட் கம். இஃப் ஹீஸ் அப்படின்னா மீனிங் என்னது? ஒருவேளை இஃப் இட் ஷுட் இஃப் ஹீ ஷுட் சீ மீ, ஒருவேளை சப்போஸ் ஹீ சீஸ் மீ அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன பயன்படுத்தலாம்? இஃப் ஹீ ஷுட் சீ மீ ஹியர் he will be annoyed அப்படிங்கிறது மாதிரி பயன்படுத்தலாம். சப்போஸ் அதை கண்டிஷனில் இஃப் பயன்படுத்தி ஷுட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்து ஷுட் அண்ட் வுட் ஆர் ஆல்சோ யூஸ்ட் இன் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிலோ. ஃபார் எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா ஐ ஷுட் ஆர் ஐ வுட் லைக் டு ஹெல்ப் ஹர் அப்படிங்கிற பொலைட் ஃபார்ம்லையும் பயன்படுத்தலாம். ஐ ஷுட் ஹெல்ப் ஹர் ஒரு விருப்பத்தின் பேரில், ஐ வாண்ட் ஹிம் பேரில், வாண்ட் அப்படிங்கிற பேரில் ஐ ஷுட் ஹெல்ப் ஹிம் ஆர் ஐ வுட் ஹெல்ப் ஹிம் அப்படின்னு பயன்படுத்தலாம். அல்லது பெர்மிஷனுக்காக வுட் யூ லெண்ட் மீ யுவர் ஸ்கூட்டர் ப்ளீஸ் அப்படி வுட் யூ இஸ் மோர் பொலைட் தேன் வில் யூ. இப்போ வில் யூ லெண்ட் மீ அப்படிங்கிறதோட வுட் யூ லெண்ட் மீ பொலைட் ஃபார்முக்காக பயன்படுத்தலாம். யூ ஷுட் ஹேவ் பீன் மோர் கேர்ஃபுல். ஷுட் ப்ளஸ் பெர்ஃபெக்ட் இன்ஃபினிட்டிவ் இண்டிகேட்ஸ் த பாஸ்ட் ஆப்ளிகேஷன் தட் வாஸ் நாட் ஃபுல்ஃபில்டு அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தலாம். ஹீ ஷுட் பி இன் தி லைப்ரரி நவ். ப்ராபபிலிட்டியை பயன்படுத்த இப்போ வந்து கட்டாய லைப்ரரியில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டியை பயன்படுத்துறதுக்காக ஷுட்டு பயன்படுத்தலாம். ஐ விஷ் யூ வுட் நாட் சேட்டர் ஸோ மச். அதாவது ஸ்ட்ராங் டிசையர். எப்போ விஷுக்கு பிறகு அது பயன்படுத்தப்பட்டால் கட்டாயம் அது வந்து ஒரு ஸ்ட்ராங் டிசைரை சொல்கிறதுக்காகத்தான் பயன்படுத்த முடியும். எது? வுட்டுக்கு பிறகு பயன்படுத்துறது. ஐ விஷ் யூ வுட் நாட் சேட்டர், கட்டாயம் நீ வந்து பேச மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் இது பயன்படுத்தலாம். குட். நம்ம பார்க்கறது வந்து மஸ்ட் அண்ட் ஆட் டு, ரெண்டுமே ஏறக்குறைய ஒன்று தான். ஆட் டு அப்படின்னாலும் கட்டாயம் அப்படிங்கிறதான். மஸ்ட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் நெசசிட்டி ஆர் ஆப்ளிகேஷன். ரெண்டுக்குமே ஆப்ளிகேஷன்னா ஒரு கடமை அப்படிங்கிறது தான். யூ மஸ்ட் இம்ப்ரூவ் யுவர் ஸ்பெல்லிங், வி மஸ்ட் கெட் அப் ஏர்லி. இதெல்லாம் வந்து கட்டாயம் நம்ம வந்து உன்னுடைய ஸ்பெல்லிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். வி மஸ்ட் கெட் அப் ஏர்லி அப்படிங்கிற கட்டாயத்துக்காக மஸ்ட் பயன்படுத்தலாம். மஸ்ட் ரெஃபர்ஸ் டு தி ப்ரெசன்ட் ஆர் த நியர் ஃபியூச்சர். இப்போ உதாரணத்துக்கு ப்ரெசன்ட் பயன்பட, அதாவது நியர் ஃபியூச்சர். உதாரணத்துக்கு டு டாக் அபவுட் தி பாஸ்ட் we use had to. மஸ்டினுடைய பாஸ்ட் ஃபார்மில் பயன்படுத்தணும்னா had to பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு மஸ்ட் ஹேஸ் நோ பாஸ்ட் ஃபார்ம். இப்போ மஸ்ட்டுக்கு பதிலாக எஸ்டர்டே வி ஹேட் டு கெட் அப் ஏர்லி, வி மஸ்ட் கெட் அப் ஏர்லி. நேற்று வந்து எஸ்டர்டே வி ஹேட் டு கெட் அப் ஏர்லி பாஸ்ட் ஃபார்மில் பயன்படுத்தணும்னா ஹேட் டு பயன்படுத்தலாம். மஸ்ட் இஸ் ஆஃபன் யூஸ்ட் வென் தி ஆப்ளிகேஷன் கம்ஸ் ஃப்ரம் தி ஸ்பீக்கர். மறுபடியும் நல்லா கவனிங்க.
must is often used when the obligation comes from the speaker. இப்போ உதாரணத்துக்கு when the obligation comes from the somewhere else, have to பயன்படுத்தலாம். must வந்து different from have to. இப்போ பாருங்க, நல்லா கம்பேர் பண்ணுங்க. I must be on diet அப்படின்னா it is must, என்னுடைய my own wish, that my own desire, my own determination, it's my own idea. இல்லை அல்லது I have to be on dietனா அது வந்து டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு, அவர் வழி இல்லை, கட்டாயப்படுத்தியிருக்கிறாரு, அதுக்காக ஐ ஹாவ் டு பி ஆன் டயட்டா. ஸோ ஹாவ் டு பிக்கு மஸ்ட் பிக்கு உடைய வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து மஸ்ட் கேன் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் லாஜிக்கல் சர்டனிட்டி. இப்போ உதாரணத்துக்கு லிவிங் இன் சச் க்ரௌடட் கண்டிஷன்ஸ் மஸ்ட் பி டிஃபிகல்ட். சர்டனிட்டியை, அதாவது லாஜிக்கல் சர்டனிட்டி சொல்கிறதுக்காக மஸ்ட் பயன்படுத்தலாம். ஐ ஆம் ஷுவர் இட் இஸ் டிஃபிகல்ட் அப்படிங்கிற மாதிரி. she must have left already, I am sure she has left அப்படிங்கிற அந்த ஷுவரிட்டி அல்லது சர்டனிட்டி சொல்கிறதுக்காக மஸ்ட் இங்கே பயன்படுத்தலாம். அடுத்து ought அல்லது ought to அதுக்கு பயன்படுத்தலாம். அப்படின்னா moral, it expresses moral obligation or desirability சொல்கிறதுக்காக பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு we ought to love our neighbors, we ought to help him, you ought to know you better, you ought to know better, அந்த மாதிரி desirability சொல்கிறதுக்காக பயன்படுத்தலாம். ought to can also be used to express probability. Prices ought to come down soon. This book ought to be very useful. நம்மளுடைய probability வந்து சொல்வதற்காகவும் ought to பயன்படுத்தலாம். used to அல்லது need, dare, இது மூணும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முன்னாடி பார்த்தோம்ல ought to, இது எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செமி மாடல்ஸ், குவாசி மாடல்ஸ், கொஸ்டின் ஒரு சில குவாசி மாடல்ஸ் பயன்படுத்த சொல்லுவாங்க, செமி மாடல் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? QUASI குவாசி, செமி மாடல் அல்லது இது மாதிரி பயன்படுத்துவாங்க. இது எதுக்கு அப்படின்னா தி ஆக்சிலரி யூஸ்டு டு எக்ஸ்பிரஸஸ் அ டிஸ்கண்டினியூடு ஹேபிட். யூஸ் டு எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா டிஸ்கண்டினியூடு ஹேபிட்டுக்காக, முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்தது இப்போ செய்யறதில்ல. தேர் யூஸ் டு பி அ ஹவுஸ் தேர், அங்கே வந்து ஒரு ஹவுஸ் இருந்தது. ஐ யூஸ் டு லிவ் தேர் வென் ஐ வாஸ் அ பாய், பையனாக இருக்கும் பொழுது நான் அங்கே இருந்தேன். ஒரு யூஸ்டு ஹேபிட், ஐ மீன் டிஸ்கண்டினியூடு ஹேபிட்டுக்காக. அடுத்து ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் யூஸ்டு டு இஸ் அன் ஆக்சிலரி வெர்ப். இன் கொலோக்கியல் இங்கிலீஷ் however did you use to and did you use to அல்லது did not you use to usually replace used to. கொலோக்கியலாக சொல்கிறது ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க. ரைட். தி ஆக்சிலரி need denoting necessity or obligation can be joined, conjugated meaning joined with or without do. When conjugated without do it has no s அல்லது ed form கிடையாது. And is used with an infinitive without do only in negative and interrogative sentences and in sentences that contain semi-negative words like scarcely, hardly. அந்த மாதிரி இது கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா நல்லா வாசிங்கன்னா புரியும். இப்போ உதாரணத்துக்கு he need not go, இங்கே ஹீனா தேர்ட் பர்சன் சிங்குலர், அங்கே எஸ் சேர்க்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அதான் வேற ஒன்றும் கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி ஃபார் ஹிம் டு கோ அப்படிங்கிறதான். நீட் ஐ டு ரைட் ஹிம், நீட் ஐ டு ரைட் ஹிம், டு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஐ நீட் ஹார்ட்லி டேக் ஹிஸ் ஹெல்ப் அப்படின்னா ஐ நீட் ஹார்ட்லி இந்த டு அப்படிங்கிறது தேவைப்படாது, தேவையில்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. when conjugated with do, need has the usual forms needs and needed அது பயன்படுது. உதாரணத்துக்கு ரொம்ப குழப்பம் வேணா பாருங்க, கம்பேர். ஐ டிட் நாட் நீட் டு பை இட், அதாவது டூவோட பயன்படுத்தும் பொழுது இது சொல்ல வர்றாங்க. டூவோட பயன்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ நீடின்ட் ஹாவ் பாட் இட், இந்த மாதிரி டூவோட நீட் டு தேவைப்படும், தேவைப்படாது. அது மாதிரி செமி மாடல்ஸ் எப்படி பயன்படுத்தலாம், நீட் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், டூவோட பயன்படுத்தினா எப்படி, டூ இல்லாமல் பயன்படுத்தினா எப்படி அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாங்க. கடைசி நம்ம பார்க்குறது என்னன்னா இந்த ஆக்சிலரி டேர். டேர்னா மீனிங் என்னன்னா பி பிரேவ் இனஃப் டு அப்படிங்கிறத மீனிங். ஆஸ் டிஸ்டிங் ஃப்ரம் தி ஆர்டினரி வெர்ப், மற்ற வெர்புக்கும் டேருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா?
இட் டஸ் நாட் டேக் எஸ் இன் தி தேர்ட் பர்சன். இப்போ உதாரணத்துக்கு ஹி டேர்ஸ் அது ஹீ ஷி இட் பயன்படுத்தினா அதை வந்து எஸ் பயன்படுத்த மாட்டோம். அப்படி எஸ் பயன்படுத்த மாட்டோம். இட் இஸ் ஜென்ரலி யூஸ் இன் நெகட்டிவ் அண்ட் இன்டராகேட்டிவ் சென்டென்சஸ். எப்பயுமே நெகட்டிவாக தான் பயன்படுத்துகிறோம் அல்லது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸில் இன்டராகேட்டிவ்னா கொஸ்டின் வாக்கியத்தில் பயன்படுத்தலாம். ஹவு டேர் யூ கோ, அதான் கொஸ்டின் வாக்கியம். இப்போ உதாரணம் பாருங்கள், ஹி டேர் நாட் டேக் சச் அ ஸ்டெப். அவனுக்கு அந்த அளவுக்கு அவன் வந்து தைரியம் இல்லை. ஹி டிட் நாட் டேர் சேலஞ்ச் டு டேக் சச் அ ஸ்டெப்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஹவு டேர் யூ கான்ட்ரடிக்ட் மீ, எவ்வளோ தைரியம் நீ என்னை எதிர்த்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி. ஹி டேர் நாட் டூ இட், ஹி டசன்ட் டேர் டு ஸ்பீக் டு ஹி டசன்ட் டேர் ஸ்பீக் டு மீ. இங்கே டூ பயன்படுத்த தேவையில்லை. புரியுதுங்களா? இவ்வளவு தான் ஆக்சிலரி, அதாவது மாடல் ஆக்சிலரிஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? குட். இப்போ வாங்க நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குவோம். நம்ம புக்கில் வந்து ரொம்ப சிம்பிளாக மாடல் ஆக்சிலரிஸ் அப்படிங்கிற டைட்டில் ரீட் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் கேர்ஃபுல்லி. ஹீ கேன் டிரைவ் அ கார், எபிலிட்டியை காண்பிக்குது. த ரிச் ஷுட் ஹெல்ப் தி புவர் அப்படின்னா ஆப்ளிகேஷன், கட்டாயம். இட் மே ரெயின் டுடே, பாசிபிலிட்டியை காண்பிக்குது. அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குறாங்க. இன் தி above sentences drive, help and rain are main verbs, whereas can, should and may are helping verbs that denote a particular moods, expression or conceptions of the mind. Here can, should and may express ability, moral obligation, possibility respectively. Since these auxiliaries denote moods or expressions, they are called model auxiliaries. புரியுதுங்களா? Model auxiliaries is a special auxiliary which is used to denote a particular mood or expression of the subject. அப்படி சொல்லி கொடுத்துட்டு there are 13 model auxiliaries. 4 of them which are quasi models or marginals. அதுக்கு இன்னொரு பேர் வந்து marginals அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா will, அதோடைய past form would, shall past form should, can past form could, may must, might used to, ought to, dare, need அப்படிங்கிறது எல்லாமே வந்து மாடல் ஆக்சிலரி சொல்லியிருக்கிறாங்க. இங்கே அதற்குரிய சிம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ டேர் அதற்குரிய சிம்பிள்ஸில் கொஞ்சம் பார்த்துங்க எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிமில் அதாவது ஸ்மைல்ஸ் தெரியும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ அதற்குரிய டேபிளை கொடுத்து இதுக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம எலாபரேட்டாக பண்ணால் இது வந்து சம்மரைஸ். கேன் எபிலிட்டிக்கு பயன்படுத்தலாம், ரிக்வெஸ்ட்டுக்கு பயன்படுத்தலாம், பெர்மிஷனுக்கு பயன்படுத்தலாம், ஆஃபருக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. குட் எபிலிட்டி பாசிட்டிவ் பயன்படுத்தலாம், பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கு பயன்படுத்தலாம். மே பாசிபிலிட்டிக்கு பயன்படுத்தலாம், பெர்மிஷனுக்கு பயன்படுத்தலாம். மைட் பாசிபிலிட்டிக்கு பயன்படுத்தலாம், லெஸ் பாசிபிள் தேன் மே அப்படிங்கிற விஷயத்துக்கு பயன்படுத்தலாம். அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம பார்த்தது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மஸ்ட் ஃபோர்ஸ் நெசசிட்டிக்கு பயன்படுத்தலாம், ரெக்கமெண்டேஷனுக்கு பயன்படுத்தலாம். ஷால் வந்து சஜஷனுக்கு பயன்படுத்தலாம். ஷுட்டு வந்து அட்வைஸ் ஆப்ளிகேஷனுக்கு பயன்படுத்தலாம். அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வில் வந்து விஷ், ரிக்வஸ்ட், டிமாண்டு, ஆர்டருக்கு பயன்படுத்தலாம். ப்ரெடிக்ஷனுக்கு பயன்படுத்தலாம். அசம்ஷன், ஸ்பான்டேனியஸ் டெசிஷன் பயன்படுத்தலாம். வுட்டு வந்து விஷ், ரிக்வஸ்ட், ஹேபிட்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னது எல்லாத்தையும் வந்து ஒரு டேபிளாக மாற்றி அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதை மட்டும் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? அது பாருங்க, அவுட் டு, யூஸ்டு டு, நீட் டு, டேர் டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸை கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து டாஸ்க் 1 எக்ஸசைஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மணிக்கு கொடுத்துருக்குறாங்க ஏவிலேருந்து. தி கேண்டிடேட் டேஸ் ஆன்சர் 5 out of 10 கொஸ்டின். ஹவு டேஸ் யூ ஓப்பன் மை பேக்? தாஜுதீன் டேஸ் ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை மண்டே. டேஸ் ஐ கோ டு ஸ்கூல் டுடே. ஐ விஷ் யூ டேஸ் டெல் மீ த ட்ரூத். பூனம் டேஸ் நாட் கேட்ச் த பஸ் எஸ்டர்டே. பீப்புள் ஹூ லிவ் இன் தி கிளாஸ் ஹவுஸ் டேஸ் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ். யூ டேஸ் நாட். இந்த எக்ஸசைஸில் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸில் இருந்து தான் எக்ஸாமுக்கு வரும். இப்போ இதற்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.
அதற்குரிய ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். ஒரு தடவை வேகமாக கடகன்னு பாருங்கள். அந்த கேண்டிடேட் மஸ்ட் ஆன்சர். ஹவு டேர் யூ ஓப்பன் மை பேக் சொல்லலாம், அல்லது ஹவு கேன் யூ ஓப்பன் மை பேக் ரெண்டும் சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க. தாஜுதீன் வில் ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை மண்டே, அல்லது கேன் யூ ஆர் ஷால் ஐ கோ டு ஸ்கூல் டுடே அப்படிங்கிற பயன்படுத்தலாம். ஐ விஷ் யூ வுட் டெல் மீ த ட்ரூத். பார்த்தோம். பூனம் குட் நாட் கேட்ச் த பஸ். பீப்புள் ஹூ லிவ் இன் கிளாஸ் ஹவுஸ் ஷுட் நாட் அல்லது மஸ்ட் நாட் ரெண்டுமே பயன்படுத்தலாம். யூ நீட் நாட் கோ டு தி மார்க்கெட் பயன்படுத்தலாம். மஸ்ட் யூ ஹாவ் டேக்கன் ஆல் திஸ் ட்ரபிள், யூ மஸ்ட் பி ஜோக்கிங். ஐ ட்ரை டு கிளைம் அப் த ட்ரீ பட் குட் நாட். ஹிமாதாஸ் ran so fast that she could win the medal. You can lead a horse பயன்படுத்தலாம். I would like to have a cup of coffee. My grandfather used to visit. அதுக்கு பயன்படுத்தலாம். வுட்டும் பயன்படுத்தலாம். ரெண்டுமே பாஸ்ட் ஹேபிட் தான். இதற்குரிய ஆன்சர். குட். அதே மாதிரி பார்த்தோம்னா டாஸ்க், ரெண்டாவது டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து ஏலேருந்து எல் முடிக்க ஒரு டாஸ்க் கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்க. யூ டேஸ் ஹெல்ப் த நீடி, இஃப் ஐ வேர் யூ, இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதற்குரிய ஆன்சர்ஸை மட்டும் பாருங்கள். இதெல்லாம் கொஸ்டின்ஸு, நல்லா பார்த்துக்க. உங்களுக்கு கொஸ்டின் தெரியுமான்னு அதற்குரிய ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். டாஸ்க் 2 அதற்குரிய ஆன்சர்ஸை பாருங்கன்னா, ஏ யூ மஸ்ட் ஹெல்ப் த நீடி. பி இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் பிஹேவ் லைக் தட். கண்டிஷனல் சென்டென்ஸ். முன்னாடி வந்து மாரல் ஆப்ளிகேஷன். ஐ டேஸ் நெவர் டெல் எ லை, ஐ வில் நெவர் டெல் எ லை. டிட்டர்மினேஷன். மை அங்கிள் மே ஹாவ் ரீச்ட் பை நவ். பாசிபிலிட்டி. The patient is critical. He must be taken to the hospital. Compulsion. He should be or he must be. I used to play hockey when I was a student. சொல்லலாம். அல்லது I would play I used to அல்லது சொல்ல அப்படி சொல்ல. அல்லது I would play hockey when I was a student. A past habit. You must not attend my class. Order. He might come today. Remote possibility, almost possibility. And you must follow the traffic rules, regulations. He will pay the match. He will play the match. Willingness. You need not waste time on it. Necessity. Had the doctor come in time, he would have saved the probability. He would have saved the patient. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மாடல்ஸ் இதோட ஓவர். நம்ம அடுத்து வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் மெதுவாக பார்க்கலாம். சரிங்களா? ரைட்.